ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரரை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள் என்று காணப்படுகிறது. இங்கே நாம் எலியாவை பார்க்கும் பொழுது, எலியா கேரித் என்ற ஆற்றின் கரையில் இருந்து தண்ணீர் குடிக்கவும் அங்கே இருந்து காகம் கொடுத்த அப்பத்தையும் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போ அந்த தண்ணி வற்றி போச்சு, காகத்துக்கு வரவும் நின்று போச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இந்த தேவ புருஷனுக்கு உண்டானது, நீ சாரா என்ற இடத்திற்கு கடந்து போ, அங்கே நான் உனக்காக ஒரு விதவையோட கட்டளை இட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவரும் அங்கே போனார். அங்கே போனால் ஒரு விதவையான அம்மா விறகுகளை எடுத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவருடன் இவர் போய் தண்ணீர் கேட்கிறார். இப்போ தண்ணீர் கேட்டு அவர் தண்ணீர் எடுக்க போகும்போது தீர்க்கதரிசி கேட்கிறார், எனக்கு ஒரு அப்பத்தை கூட கொண்டு வா அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுகிறார், ஐயோ, எனக்கு கொஞ்சமாக தான் இருக்கிறது, அது நானும் என் மகனுமாக அதை செஞ்சு சாப்பிட்டு எங்களை உயிரை விடலாம் என்று நினச்சி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ சொன்ன, என்னால் எனக்கு முதல்ல ஒரு சின்னது கொண்டு தான் அப்படின்னு இல்லை. ஏன்னு சொன்னால் தீர்க்கதரிசிக்கு தெரியும், என்னை தேவன் தான் அந்த இடத்துல அனுப்பினார், அதனால் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி இவருக்கு விசுவாசம் இருந்தது. அப்படியே அவர் போய் சின்ன அப்பத்தை செய்து கொண்டு வந்து தண்ணியாக கொடுக்கிறார். அங்கே போய் பார்த்தால் பாத்திரம் நிறைய மாவு, அந்த பரணி நிறைய எண்ணெய் அப்படி இருக்கிறது. இவர்கள் அந்த வறட்சி நாட்களில் அதை தானே செஞ்சு சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த விதவை ஸ்திரீயின் ஒரே ஒரு மகன் அவன் வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகி போகிறான். படுக்கையில் ஆகி போய் இறந்தும் போகிறான். இறந்து போகும்போது தான் நாம் இந்த வாசித்த வார்த்தையில் அந்த விதவையான ஸ்திரீ வந்து தேவ மனுஷனோட கேட்கிறத நாம் இங்கே வாசித்து கேட்டோம். அவள் ஏலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கு என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகமடி பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று. நீங்கள் தான் பாருங்கள், இங்கே இவள் முதல்ல இந்த தேவ மனுஷன் அந்த இடத்துல வந்த பொழுது என்ன சொல்கிறார்? நான் 2 விரவு பறக்கிட்டு இருக்கிறேன், நான் என் மகனுமாக அந்த அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் இறக்க போகிறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களை ஜீவிதத்திலேக்கு கொண்டு வந்து அவர்களை மீண்டும் வாழ வைத்தவர் தான் இவர். ஆனால் இப்பொழுது அந்த மகன் இறந்து போன போது அவர் என்ன கேட்கணும்னு சொன்னார், நீ என்னுடைய மகனை சாக கொடுக்கவா என்னிடத்தில் வந்தீர் என்று. இதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கூட அப்படிதான் கர்த்தருடைய கையிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். ஆனால் ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஏதாவது ஒரு தடை வரும்பொழுது, ஏன் ஆண்டவரே இப்படி செய்தீர்? நான் உமக்கு விரோதமாக என்ன பாவம் செய்தேன்? நான் காணிக்க கொடுக்க இல்லையா? ஆராதிக்க போகவில்லையா? நான் உபவசிக்க இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை நான் உபசரிக்க இல்லையா? இதெல்லாம் செய்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடந்தது என்று முறுமுறுக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும், நம்மை தேவன் மரணத்திலிருந்து தான் சில நேரங்களில் தூக்கி எடுத்து விட்டிருக்கிறார். என்ன 2-3 தடவை எல்லாம் நான் மரணத்தின் அந்த ஒரு கரை வரை போயிட்டு திரும்ப வந்திருக்கிறேன் நான். ஆனால் என்னுடைய புருஷனும் அதே மாதிரி தான் ஒரு தடவை மரணத்தின் பக்கத்தில் போயிட்டு தான் திரும்பி வந்தார். ஆனாலும் கர்த்தருடைய வேலை வந்தபோது அவர் ஜீவனை எடுத்தார். அதற்காக நான் அவருடன் முறுமுறுத்து கொண்டிருக்கிறது அது ஒரு விசுவாசத்துக்கு அடுத்த காரியம் இல்லை. ஆனால் வேதனை தான், ஒரு இழப்பு என்று சொல்லுகிறது எனக்கு அது மரணம் வரை உள்ள வேதனை தான். அது யாருக்கானாலும் அப்படி தான். ஆனாலும் தேவன் தந்துட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது நாம் முறுமுறுக்கிறது அது சரியான காரியம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டத்தின் நிமித்தத்தில் நம்ம தற்கொலை பண்ணி சாகலாம், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடலாம், இல்லைன்னா இந்த பந்தத்தை மாற்றி விடலாம், இல்லைன்னா ஒரு முன்னோட்டு போக ஒரு பாதை இல்லை, இப்படியெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை தருவார். அப்படி தானே? அப்போ கொஞ்ச நாள் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசம் எப்பொழுது சோதிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற பாடுகள் மத்தியில் தான் நம்முடைய விசுவாசங்கள் சோதிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய சூழ்நிலையில், எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் யாத்திரை பண்ண வேண்டி வந்தாலும், மரண பள்ளத்தாக்கை கடந்து போக வேண்டி வந்தாலும் நாம் கர்த்தருடைய சமநிதானத்திலே முறுமுறுக்காதவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால்
தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி. அப்போ அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குகளை நாம் கடந்து போகும் பொழுதும் ஒரு பொல்லாப்பு நமக்கு நேரிடாமல் கர்த்தர் நம்மை காத்து கொள்வார் என்றுள்ள ஒரு விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமானால் அங்கே தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கஷ்டத்தில் கூட நீங்கள் கடந்து போனாலும் அதற்கு முன்பாக இருந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விடுவித்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து நாம் கடந்து போகிற பாதையிலே கர்த்தர் நம்மை கடத்தி விடும் பொழுது அதை பொறுமையோடு சகிக்க வேண்டிய மன ஒரு தைரியம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் காத்து கொள்ளுவார். நமக்கு பரலோகத்துக்கும் போக முடியும். ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நமது பிள்ளைகள் எந்த பாடுகளின் மத்தியில் கடந்து போகிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு தெரியாது. ஆனாலும் நீர் உம்முடைய காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உம்முடைய சித்தம் நிறைவேற்ற வரும் பொழுது அது கஷ்டமானாலும் கண்ணீரானாலும் வேதனையானாலும் பொறுமையோடு அது சகிக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தை கைவிடாமல் முருக பிடித்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் உமது வலது கரம் பிடித்து எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.